அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகர ராசி. மகரத்துக்கு என்ன? 2ல் ராகு. 2ல் ராகு வந்தால் அஷ்டமத்தில் கேது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எதில்? ஹெல்த்தில் மட்டும். முதுகு தண்டுவடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குருவாயூரில் போயிட்டு டப்புன்னு என்ன பண்ணணும்? ஒரு வெள்ளைப்பொருள், அரிசி, சர்க்கரை, வெண்மையான வெண்ணெய், இது போல் ஒரு வெள்ளைப்பொருள், இல்லைன்னா எனக்கு முடியலைங்க, இவ்வளோ வசதி இல்லை, ஒரு வாழைப்பழத்தை துலாபாரம் கொடுத்துருங்க. கேரளா குருவாயூருக்கு ஓடி போயிட்டு வந்துருங்க. பிக்னிக் மாதிரி போயிட்டு வாங்க, ஃபேமிலியோடு போங்க. கேரளாவில் குருவாயூரை பார்த்துட்டு அப்படியே கேரளா ஃபுல்லாக சுற்றிட்டு ஜல்லாம் போட்லலாம் சுற்றிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. ஹாப்பியாக இருங்க. பெரிய அளவுக்கு அனுகூலம். சனி விலகுது. 2ஆம் இடத்தில் ராகு. அதே சமயம் குரு பார்க்குது 1 வருஷம். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தோம். அஷ்டமத்தில் கேது இருக்கிறனால வண்டியில் கவனம், நரம்பு சம்மந்தப்பட்ட கவனம். கழுத்து முதுகு தண்டோட இழுத்துக்கிறதெல்லாம் வரும். கால் இழுத்துக்கிறது, கை இழுத்துக்கிறது, நரம்பு இழுத்துக்கிறது, ஷோல்டர். உடற்பயிற்சி செய்யணும். செய்யலைன்னா, ஏன்னா உங்கள் ராசி நாயகனே யார்? சனி. ராசி நாயகன் சனியாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் தெம்பாக வேர்வை வர மாதிரி, தோப்புக்கரணம் போடல, முட்டி வலிக்குது எல்லாம் இருந்தாலும் பாரு, ஒரு டேபிளை பிடிச்சி மொல்லமாக உட்காருங்க. என்னை திட்டிங்கனாவது உட்காருங்க. செல்வி ஒளிகன்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். ஆனால் பரபரப்பாக ஆகிடுவீங்க கொஞ்ச நாளில். கொஞ்சம் 48 நாள் செஞ்சு பாருங்கள். மகரத்துக்கு உடற்பயிற்சி செஞ்சாவே அதிர்ஷ்டம் வந்துடும். கோயிலே போக வேணாம். நீங்கள் உங்களை தேடி என்ன லக்ஷ்மி கடாட்சம் வருமா? மகரத்துக்கும் கும்பத்திற்கும் உடற்பயிற்சி தான் மிக மிக பெரிய பரிகாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துலா ராசிக்கு, ஏன்னா துலாவில் சனி உச்சம் பெறுகிறார். மகரம் கும்பம் சனியுடைய வீடு. அற்புதமான அமைப்பை தரும். எதிர்பார்க்காத. அதே போல் தான் சிம்மத்துக்கு சனி பார்த்துக்கணும். 7ஆம் பாதகம். அதே போல் கடகத்துக்கும் பாதகம். இவங்களாம் உடற்பயிற்சி செய்யணும். சனியால் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கவங்க, சனியால் நல்லது இருந்தாலும் உடற்பயிற்சி செய்ய செய்ய அனுகூலமான அமைப்பு ஏற்படும். மகரத்துக்கு வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை, இதமான வார்த்தை, இன்சொல் வார்த்தை, எல்லா விதத்திலும் அனுகூலம். சனி 2.5 வருஷத்துக்கு அற்புதமாக 3ஆம் இடத்துலேருந்து எல்லா விதத்திலும் நல்லது பண்ண போகிறார். சுபவிரயம், 12ஆம் இடத்தை பார்ப்பது, தனம், குடும்பம், வாக்கு, பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, வாகனத்தில் கவனம், உயரமான இடங்களில் வேலை செய்வர்கள், ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்குறது ஏறுறது, ஃபோனை பேசிக்கினே நடக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. ஐஹீல்ஸ் போடக்கூடிய மகர ராசி பெண்கள் கண்டிப்பாக ஐஹீல்ஸ் வேணாம். கண்டிப்பாக ஒரு 1.5 வருஷத்துக்கு இந்த கால் தான் ஸ்கிட் ஆகுமா, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கினீங்கன்னா சூப்பராக இருக்குமா.